உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். சொல்லலாமா? உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். உம் பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை யாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால். ஹல்லேலூயா. உள்ளே அழைத்து செல்லும் உம் பிரசன்னத்தால் நிரப்பிடும். இன்னொரு முறை எல்லாரும் சொல்லுங்க. உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்குள்ளே என்னையும் அழைத்து செல்லும். பரிசுத்த இரத்தத்தினாலே என்னை கழுவிடும். பரிசுத்த இரத்தத்தினாலே தூய்மை யாக்கிடும். உள்ளே அழைத்து செல்லும் பிரசன்னத்தால் நிரப்பிடும். எல்லாரும் கேட்கலாமா? வெளியே இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆசீர்வாதத்துக்கு வெளியே நான் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பிரசன்னத்துக்கு வெளியே இருக்கக்கூடாது. உள்ளே அழைத்து செல்லும் ஆண்டவரே. ஆராதனையின் ஆழங்களுக்குள்ள என்னை அழைத்து செல்லுவீராக. உம்முடைய பரிசுத்த ஸ்தலத்தில் மகிமையை காண என்னை உள்ளே அழைத்து செல்லுவீராக. உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற உம்முடைய மகிமையின் மேகத்தை தரிசிக்க எனக்கு கிருபை தருவீராக. உள்ளே அழைத்து செல்லும் ஆண்டவரே. என் சிந்தனை வெளியே இருக்கக்கூடாது. என் எண்ணங்கள் வெளியே இருக்கக்கூடாது. வேறு எந்த நினைவுகளும் என் மனதை நிரப்பக்கூடாது. என் ஆவி, ஆத்ம, சரீரம், முழு மனிதனும் உம்முடைய தெய்வீக பிரசன்னத்தின் ஆழத்திற்குள்ளே செல்ல எனக்கு கிருபை தருவீராக. கிருபை தருவீராக. உள்ளே அழைத்து செல்லும் ஆண்டவரே. எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திவ்ய பிரசன்னத்தின் மகிமையை காண்கிற ஒரு கிருபைக்குள்ளதாக எங்களை அழைத்து செல்லும்படியாக உம்முடைய திருப்பாதத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஒருவர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இந்த ஆராதனையின் ஆரம்பம் முடிவு பரியந்தம் உம்முடைய திவ்ய சமூகம் எங்களை தாங்கட்டும், எங்களை பலப்படுத்தட்டும். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஐயா. துதிகன மகிமை அனைத்துமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுடைய நல்ல பிதாவே.
கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின் ஜனமே கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களி கூர்ந்து கீதம் பாடு. சாலேமின் ராஜா நம் சொந்தமான சங்கீதம் பாடியாடு. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி கொடும் அல்லேலூயா பரிவாக நம்மை கரம் நீக்கி காத்து பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா பரிவாக நம்மை கரம் நீக்கி காத்து பரிசுத்த தேவன் அவரே. சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நம்மை நீதியின் பாதையில் ஆண்டவர் நடத்தி கொண்டிருக்கிறார். எந்த சூழ்நிலையில் நம்மை நடத்த வல்லவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தரை நாம் பாடி மகிமைப்படுத்தலாமா? நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையிலே அவர் நீதம் நம்மை நடத்துகிறார். எது வந்த போது மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா எது வந்த போதும் மாறாத இன்ப புது வாழ்வை தருகின்றாரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அருமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே. பசிதாகம் இன்றி துதிகானம் மரணோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா பசிதாகம் இன்றி துதிகானம் பாடி மரணோடு நீதம் வாழுவோம். அல்லேலூயா 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 ஸ்தோத்திரயா. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை பாடலாமா? அவரை மகிமைப்படுத்துவதை அல்லாமல் வேற என்ன பாக்கி நமக்கு இருக்கிறது? இந்த காலை நேரத்தில் அவரை சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி. பாவத்தின் சுமையகற்றி
கொடும் பாதாள வழி விலக்கி பரிவாக நம்மை கரம் நீட்டி பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. நாள் வரை எங்களை காத்திரே, 2 மாதங்கள் காத்திரே. அல்லேலூயா. அல்லேலூயா. அவர் மகிமைப்படுவாராக, உயர்த்தப்படுவாராக, போற்றப்படுவாராக. ஆமென். அல்லேலூயா. 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 ஆமென். யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமை துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. யூதாவின் ராஜசிங்கம் நீரே, அல்பாவும் ஓமேகாவும் நீரே, வல்லமை பல ஞான மகிமையும் துதியையும் பெற்றுக்கொள்ள பாத்திரர் நீரே. பாபமானிரே எம்மை நீதியாக்கி, சாபமானிரே எங்கள் காயமானிரே எங்கள் ஏழையானிரே எங்கள் ஏழை நீக்கிட. பாவமானிரே எம்மை நீதியாக்கிட, சாபமானிரே எங்கள் சாபம் போக்கிட, காயமானிரே எங்கள் நோய்கள் தீர்த்திட, ஏழையானிரே எங்கள் ஏழ்மை நீக்கிட. நீரென்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாட்சியே அமர்ந்த தண்ணி பாசும் புல்வெளி என்னை மேல் நித்த காக்கு நல்ல தேவனே. சொல்லுங்க பார்க்கலாம். நீரென்றும் எந்த நல்ல மெய்ப்பர், என்னாலும் தாட்சியே அமர்ந்த தண்ணி பாசும் புல்வெளியில் என்னை மேல் நித்த காக்கும் நல்ல தேவனே. பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தே. ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவேன். பகைவர் முன்பாக பந்தி ஆயத்தம் செய்தே, என் தலையை எண்ணெயால் அபிஷேகமும் செய்தே. ஜீவனாளெல்லாம் நன்மை கிருபை தொடருமே, நான் கர்த்தர் வீட்டிலே நீடித்து வாழுவே. எவ்வளவு நல்ல ஆண்டவர் நமக்கு இருக்கிறார். பகைவருக்கு முன்பதாக பந்தி ஆயத்தம் பண்ணுகிற தேவன், நம்முடைய தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறவர், நம்முடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுகிறவராக இருக்கிறார். என்னாவு உந்த நீதி ஐயோ, நாளெல்லாம் உந்த தூதி ஐயோ. ஓயாம போற்றி பார், குறைவை எல்லாம் நீக்கி போ, கைவிடாத நல்ல தேவனே. சொல்லுங்க மகளா. என்னாவு உந்த நீதி, நம்முடைய நாவு அவரை துதிக்கட்டும். ஓயாமல் ஓயாமல் போற்றி பார், குறைவை எல்லாம் நீக்கி போ, கைவிடாத நல்ல தேவனே. உமது மகிமை ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த என் செடாய், போதுமானவரில் மிகவும் அதிகமானவர். உமது மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகள் எல்லாம் நிறைவாக்கும் தேவனே. ஏகோவாயிரே நீர் எந்த என் செடாய், போதுமானவர் மிகவும் அதிகமானவர். ஹல்லேலூயா. போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். சொல்லுங்க பார்க்கலாம். போதுமானவரிலும் மிகவும் அதிகமானவர். எது எனக்கு இருந்தா போது நம்ம நினைக்கிறோமோ, யார் நமக்கு இருந்தா போது நினைக்கிறோமோ, அவர்களை காட்டிலும் இயேசு மிகவும் அதிகமானவர், மிகவும் நல்லவர், மிகவும் பெரியவர், மிகவும் அற்புதமானவர்.
மகிமைப்படுத்தலாம். வேறொன்றை குறித்தும் நான் மேன்மை பாராட்டேன், கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல் என்ற ஒரு அருமையான பாடலை நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தலாம். ஒரே ஒரு தட்டு. வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல். சொல்லுங்க, வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல். என்னை தாங்கி என்னை நடத்தி என்னை சுமந்து இதுவரை காத்தே, வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். எல்லாரும் பாடுங்க, வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி கிறிஸ்துவின் கிருபை அல்லாமல். தள்ளப்பட்டிருந்த என்னை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, யாரும் அறியாத என்னை இவ்வளவு உயர்த்திய அன்பை பாருங்க. தள்ளப்பட்டிருந்த என்னை மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உயர்த்திய, தள்ளப்பட்டிருந்த என்னை ஆமே மூலைக்கு தலைக்கல்லாய் மாற்றி, யாரும் அறியாத என்னை இவ்வளவாய் உயர்த்திய அன்பை, வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல். சொல்லுவோம், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல். உன்னதன் மறைவினில் வைத்து தீங்குகள் நேராம காத்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து உயர எழும்பிட செய்து. சொல்லுங்க பார்க்கலாம், உன்னதன் மறைவினில் வைத்து தீங்குகள் நேராமல் காத்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து உயர எழும்பிட செய்து. சொல்லுங்க, உன்னதர் மறைவினில் வைத்து தீங்குகள் நேராமல் காத்து, பலத்தின் மேல் பலன் அடைந்து உயர எழும்பிட செய்தி. வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிருபை அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல். பாடுங்க, வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின். நான் பெரிதாய் சொல்லுவது என்னவென்றால், இயேசுவின் அன்பு, இயேசுவின் தியாகம், இயேசுவின் சிலுவை மீட்பு அல்லாமல். சொல்லுங்க, வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை சிங்காசனம், சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, சிங்காசனம் விட்டு இறங்கி நம் தாழ்வில் நம்மில் அன்பு கொண்டு, தூக்கினாரே சேற்றில் நின்று உயர்த்தினாரே
கண்மாலை மீது தூக்கினாரே, சேற்றில் நின்று உயர்த்தினாரே கண்மாலை மீது. என் இயேசுவின் அன்பு, கண்களை மூடி சொல்லுங்க, அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்று மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதமானது, அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்று மாறாததே. வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவின் அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல் சொல்லிக் கொண்டிருங்கள். வேறொன்றை குறித்து நான் பெருமை பாராட்டி கிறிஸ்துவே அன்பையே அல்லாமல், வேறொன்றை குறித்து நான் மேன்மை பாராட்டி அவரின் கிருபை அல்லாமல். என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு முழு பலத்தோடு என்றென்று மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதமானது, அதிசயமானது, ஆச்சரியமானது, மகிமையானது, மன்னிக்க வல்லமை உள்ளது, தூக்கி எடுக்க போதுமானது, மாறாததே. என் இயேசுவின் அன்பு ஆமென் அற்புதம். ஆவியாகிய என்னையும் உம்முடைய பிள்ளையாய் மாற்றின அன்பே, நீதிமானாய் மாற்றின அன்பே, உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுவின் அன்பு எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு. ஓ தன்னையே தந்த அன்பு, பரலோகம் சேர்க்கிற அன்பு, பரிசுத்தமானாய் மாற்றுகிற அன்பு, மகிமைக்கு நேராய் நடத்துகிற அன்பு, மாறாததே. என் இயேசுவின் அன்பு அற்புதம் அற்புதமே. ஓ என் இயேசுவின் அன்பு என்றென்று மாறாததே. நன்றை கரங்களை தட்டி வாய்களை திறந்து அந்த அன்பிற்கு நன்றி சொல்லலாமா? அந்த அன்பை துதிக்கலாமா? அந்த அன்பை மகிமைப்படுத்தலாமா? மாறாத அன்பை, மறையாத அன்பை, விலகாத அன்பை, விழுந்தவனை தூக்கி எடுக்கிற அன்பை, தடுமாறுகிற கால்களை, தள்ளாடுகிற கால்களை நிலைப்படுத்துகிற அன்பை, ஸ்திரப்படுத்துகிற அன்பை, ஆமென், நீதிமானாய் மாற்றுகிற அன்பை, நித்தியத்திற்கு எங்களை கொண்டு போய் சேர்க்கிற அன்பை. வாய்களை திறந்து அப்பா உன் அன்பிற்காக ஸ்தோத்திரம். என்னையும் மாற்றி இருக்கிறது, என்னையும் ரட்சித்திருக்கிறீரே, என்னையும் மீட்டெடுத்திருக்கிறீரே. வாய்களை திறந்து உங்க வாயில ஸ்தோத்திரம் வந்து கொண்டே இருக்க வேண்டும், கரங்களை தட்டிக்கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி இயேசப்பா, நன்றி இயேசப்பா, என்னை ரட்சித்தீரே, என்னை மீட்டெடுத்தீரே, என்னை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றி இருக்கிறீரே, என்னை அபிஷேகித்திருக்கிறீரே, என்னை உம்முடைய ஆவியினால் நிரப்பி இருக்கிறீரே, எனக்கு வார்த்தை தந்திருக்கிறீரே, வல்லமை தந்திருக்கிறீரே. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த அன்பிற்கு ஈடாய் நாம் என்ன செய்ய முடியும்? அவ்வளவு விலையேறப்பட்ட அன்பு, மாறாத அன்பு, மங்காத அன்பு. நன்றி ஐயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம நிற்கிறோம்னா அது கர்த்தருடைய கிருபை. நிற்கிற எவனும் இது என்னால் உண்டானது என்று சொல்லாமல் இது தேவனால் உண்டானது என்று சொல்ல கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இரண்டாவது விசுவாச பாதையில் நிற்கிறார்கள் என்று சொல்லுகிற அநேகர் விழுந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. விழுந்து விட்டார்கள் என்று சொல்லுகிற சிலரை கர்த்தர் தூக்கி எடுக்க வாய்ப்பு இருக்கிறது. நிற்கிற நாம் விழுந்து விடாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கிருபையை நாம் இழந்து விடக்கூடாது, ஐக்கியத்தை நாம் இழந்து விடக்கூடாது, தேவனுடைய சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. சத்ரு நம்மை தகர்ப்பதற்கு வரலாம். ஆனால் இந்த காலை ஆராதனை வேளையில் நீங்க எந்த நிலைமையில இருந்தாலும், கர்த்தருக்காய் நிற்கிறவர்களாக இருந்தாலும், கர்த்தரை விட்டு தூரம் போனவங்களாக இருந்தாலும், ஆண்டவரை பார்த்து ஒரு வார்த்தை கேட்க போறோம். அப்பா, என் ஓட்டத்தை நான் ஓடி முடிக்கணும். நீங்க என்ன வச்சிருக்கிற இடத்துல உங்க நாம மகிமைக்காக நான் வாழணும்.
அதற்கு என்ன தகுதிப்படுத்துங்கப்பா, அதுக்கு என்ன ஆயத்தப்படுத்துங்கப்பா. சங்கீதக்காரன் தாவீது மிக அருமையாக சொல்லுகிறான், கர்த்தாவே நான் நிலையற்றவன் என்பதை அறிந்து கொள்ள எனக்கு வாய்ப்பு தாரும். இந்த காலை நேரத்தில் ஒரு சில நிமிடங்கள் உணர்ந்து உள்ளத்தின் ஆழத்தில், கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தோ, என் பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே, என் பலனோ நீரே, கோட்டையும் நீரே, உம்மை தேடுகிறே. ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நான் நிலைத்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு தேவையப்பா. தடுமாறி விடக்கூடாது ஐயா, தள்ளாடி விடக்கூடாது ஐயா. அழைப்பை விட்டு, அர்ப்பணத்தை விட்டு பின்வாங்கி விடக்கூடாது ஐயா. மாய்மாலம் என்னில் வந்துவிடக் கூடாது ஐயா. பரிசுத்தமாய் வாழ கிருபை தாரும், என்னை ஸ்திரப்படுத்தும் என்று கேட்கலாமா? கர்த்தாவே நான் நிலையற்றவன், என் கால்களை ஸ்திரப்படுத்தும். எல்லாரும் கேட்கணும், வாய்களை திறந்து. உள்ள இருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் வாய்களை திறந்து கேட்க வேண்டும். சொல்லுங்க, என் பலனோ, என் பலனோ நீரே, உம்மை தேடுகிறேன், உம்மை தேடுகிறேன். இந்த காரியத்தில் நீங்க வந்திருக்கிறது நோக்க என்ன? கர்த்தரை தேடி வந்திருக்கிறீங்களா? வார்த்தையை தேடி வந்திருக்கிறீங்களா? தகப்பனை உந்தன் தயை கொண்ட அன்பால் தழுவி என்னை தாங்குமே. சொல்லுங்க, சொல்லுங்க, வாய் திறந்து அப்பா விட்டு கேளுங்க. அன்பால் தழுவி, ஓ நான் தயங்கிடும் நேரத்தில் தேவா உந்தன் தோளில் சுமந்திடுமே. சில நேரங்கள் என்ன முடிவெடுக்கிறது, எங்க போறது தெரியாம இருக்கிறப்பா, அப்ப நீங்களை சுமந்து கொள்ளுங்க ஆண்டவரே. சொல்லுங்க, கர்த்தாவே, கர்த்தா முழு பலத்தோடு முழு சத்தத்தோடு கேட்கிறவர்களை கர்த்தர் இந்த மாதத்தில் ஸ்திரப்படுத்துவா, உங்கள் குடும்பத்தை ஸ்திரப்படுத்துவா. நிலையற்றவனையா பலனு நீரே, பலனு நீரே, கோட்டை நீரே, உம்மை தேடுகிறே. ஆமே, பலனு நீரே, நீரே, உம்மை வாஞ்சிக்கிறே. மானானது நீரோடு வாஞ்சிப்பது போல ஆண்டவரே, நீங்கள் ஆத்துமம்மை வாஞ்சிக்கிறது ஐயா. நாங்கள் உயிரடைய வேண்டும், நாங்கள் பலனடைய வேண்டும், மக்காய் வாழ வேண்டும், இந்த விசுவாசத்தை காத்துக்கொள்ள வேண்டும், நீதியின் கீழத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், பந்தய பொருளை நாங்கள் அடைய வேண்டும். ஆண்டவரே, ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? எலும்புகள் மாத்திரமல்ல, விசுவாசமும் உயிர் பெறுவதாக. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடை நோக்க தேவா உங்களை தாருமே. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடை
தேவா உங்களை தாருமே. உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்கும். உயிருள்ள வரையும் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. கர்த்தாவே கர்த்தாவே நிலையற்றவன் என் கால்களை சிறப்படுத்த எங்கள் ஒவ்வொருவரையும் சிறப்படுத்துவீராக. இந்த பந்தியில கை வைப்பதற்கு முன்பதாக சபையில நிலைத்திருக்கும் எங்களை சிறப்படுத்துவீராக. நீரே கோட்டையும் நீரே உம்மை தேடுகிறே. நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறே. இப்ப நீங்க மாத்திரம் பாட போறீங்க. இரண்டாவது சரணத்தை மறுபடியும் ஆண்டவரை பார்த்து நீங்க கேட்க போறீங்க. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்கும் ஆண்டவரே. போஷணைய பவுல் சொல்லுகிறார், உபத்திரமோ பாடுகளோ நிந்தைகளோ அவமானங்களோ பசியோ பட்டினியோ நிர்வாணமோ நாசம் மோசமோ கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிப்பவன் யார்? ஒருவேளை கிறிஸ்துவின் அன்பில நீங்க நிலைச்சிருக்கலாம். அன்பிலே நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிற நாம் ஒவ்வொருவரும் தலையாகிய கிறிஸ்துவோடு கூட சரீரமாகிய இந்த திருச்சபையோடு கூட நாம் இணைந்திருக்க கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த திருப்பந்தி அதைத்தான் நமக்கு ஞாபகப்படுத்துகிறது. தேவனோடும் தேவன் எனக்கு தந்த சபையோடும் கூட நான் இணைந்திருப்பேன். இணைந்திருக்க வேண்டும் என்பதே தேவ சித்தம். சபையை விட்டு உங்களை எதுவும் பிரிக்க கூடாது. சத்தியத்தை விட்டு உங்களை எதுவும் பிரிக்க கூடாது. தேவனை விட்டு உங்களை எதுவும் பிரிக்க கூடாது. ரொம்ப சத்தம் போட வேண்டாம். நான் உணர்ந்து சொல்ல விரும்புறேன். பல நேரங்களில் பாடலாவே பாடிட்டு அர்ப்பணம் இல்லாம போறதுனாலதான் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை. இந்த காலை நேரத்தில் உங்க வாய்கள் அல்ல, உங்க இருதயம் பாடட்டும். Let your soul sings. உலர்ந்த என் எலும்புகள் உயிரடைந்தோங்க தேவா உங்களை தாருமே. சபையே நீங்க பாடுங்க. உள்ள இருக்கிற ஒவ்வொருவரும் பாடணும். பலிபீடத்திலிருந்து வருகிற வார்த்தையை நாம் கனப்படுத்த வேண்டும். உலர்ந்த என் எலும்புகள். வாழ்க்கையில எங்கெல்லாம் ஆண்டு தொடுதல் தேவன் கர்த்தருக்கு தெரியுங்க. தாகத்தோட கேட்டா கர்த்தருடைய அக்கினி உங்களை உயிர்ப்பிக்கும். உயிரடைந்தோங்க தேவா உங்களை தாருமே. உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. உயிருள்ள வரையில் உமக்காக கேளுங்க. உணர்வினை உருவாக்கும். சொல்லுங்க. உயிருள்ள வரையில உமக்காக வாழணும். உங்க சித்தம் செய்யணும். உங்க சத்தம் கேட்கணும். நீரே கோட்டையும் நீரே உம்மை வாஞ்சிக்கிறேன். உயிருள்ள வரையில் உமக்காக வாழும் உணர்வினை உருவாக்குமே. வாய் திறந்து சொல்லுங்க எல்லாரும். உணர்வில்லாதவுடைய இருதயம் இருள் அடைந்தது. உணர்வில்லாதவுடைய மனசாட்சி கெட்டு போனது. சொல்லுங்க. உயிருள்ள வரையில் உயிருள்ள வரையில் உமக்காக வாழும்
அந்த இருதயம் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருக்காக வாழணும். உயிர் உள்ள வரையில் உமக்காக உணர்வினை உருவாக்குவே. இயேசுவே என் நேசரே, நீர் போது என் வாழ்விலே. இயேசுவே என் நேசரே, நீர் போது என் வாழ்விலே. உந்தயவை நான் அனுபவித்தேன், உம் நேசத்தை நான் ருசித்தறிந்தேன். உந்தயவை நான் அனுபவித்தேன், உம் நேசத்தை அன்பிற்குள்ள ஆழத்துல ருசித்தறிந்தேன். தகப்பனாக இதுவரை தோளின் மீது சுமந்து வந்தே. தகப்பனாக இதுவரை தோளின் மீது சுமந்து வந்தே. தந்தையே தந்தையே உந்தயவா தாண்டினே தாண்டினே வனாந்திரத்தை. தந்தையே வாழ்க்கையில் தந்தையே உந்தயவா தாண்டினே வனாந்திரத்தை. இப்ப மனசார ஸ்தோத்திரம் சொல்றீங்களா? ஸ்தோத்திரமே. எழுப்பட்டது சத்தம். ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். ஆத்மாவின் கர்த்தரை ஸ்தோத்திரி. ஸ்தோத்திரமே பரிசுத்த நாமத்தில் ஸ்தோத்திரமே மறவாமல் செலுத்துகிறேன். உயிர் பிழைத்தே உயிர் பிழைத்தே உதவி பெற்றே உதவி பெற்றே உயிருள்ளவரை துதிப்பேன். கரங்களை நல்லா தட்டி வாயை திறந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அநேகருடைய ஸ்தோத்திரத்தினால கிருபை பெருகட்டும், 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 கிருபை பெருகுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் பிதாவே, ஆமென்.